குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர். இதை நம்ம தினமும் காலையில் 5லேருந்து 10 நிமிஷம் மெசேஜ் கொடுக்குறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும், நிச்சயமாக உன்னிப்பாக கேட்க வேண்டும். இதை ஆராய்ந்து கேட்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வெறும் கேட்டுட்டு போனால் ஒரு நன்மையும் கிடைக்காது. இந்த மெசேஜை நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் கேட்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள், தெளிவான விஷயங்கள் புரிய வரும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். அதனால் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் ஜோசியக்காரங்கிட்ட போகிறாங்க, ரைட்டா? அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், என்ன நடக்கும் எல்லாம் கேட்க போகிறாங்க. அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க வெறும் ஜாதகம் வச்சும் இல்லை நட்சத்திரம் பார்த்தும் ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்புறீங்க. நம்பி அதுக்கு போயிட்டும் வாழ்க்கை மோசமாக தான் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் போய் அதை கேட்டுட்டு நல்லதாக வானாங்கன்னு இல்லை. யாருமே அப்படி ஆனதாகவே இல்லை. அதனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் நிச்சயமாக கடவுளுடைய சக்தி உள்ளே வந்தால், கடவுளுடைய ஞானம் வந்தால், கடவுளுடைய விஷயத்தில் நீங்கள் ஊன்றி போனீங்கன்னா, உலகத்தை விட்டுட்டு உலகத்தோட செயல்கள்லேருந்து விடுபட்டிங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்குள்ளே சொல்லுவார். உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எதிர்காலம், நீங்கள் என்ன செய்யணும், எப்படி போகணும், என்னெல்லாம் செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், என்ன செய்தால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள், எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். அப்போது அந்த சக்தி உங்களுக்கு வரணும். அது எப்படி வரும்? உலகத்தில் அந்த இருக்கிற ஸ்டைல் இருக்குது பாருங்கள். உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உலகத்தில் இருக்கிற சினிமா, ட்ராமா, சீரியல் எல்லாம் பார்த்துக்கிட்டு, உலகத்தோட பாட்டும் கேட்டுக்கிட்டு, உள்ள எல்லாத்தையும் நிரப்பிட்டு, அப்புறம் நம்ம வாழ்க்கையை பற்றி கேட்குறோம் கடவுள்கிட்ட. எப்படி வரும்? ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது முழுசாகவே கட்டசக்தி சொல்கிறது, ரைட்டுங்களா? அதில் மூழ்கிட்டு இருந்துட்டு, அப்புறம் கடவுள்கிட்ட நீங்கள் இப்போ எனக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள், நான் இனிமேல் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா கிடைக்காத விஷயம். உள்ளேருந்து வேறு யார்கிட்டேருந்து வேணாம், என்கிட்டேருந்து கூட வேணாம், உங்களுக்கு உள்ளேருந்தே கிடைக்கும். அதுதான் நம்ம மைண்ட் ரினியூவல் என்ன செய்கிறோன்னா, உங்களுக்கே எல்லா சக்தியும் வர வைக்கிறோம். எனக்கு சக்தி இருக்குது, என் பேச்சு கேளுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தானாக அந்த சக்தி வரும், பலம் வரும், எழும்பி நிற்பீங்க. நிச்சயமாக எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து ஓடுவீங்க, தேவையான விஷயங்கள் மட்டும் செய்வீங்க. அப்போ என்ன வரும்? நிச்சயமாக வெற்றி மட்டும் வரும். அதை கடவுள் உங்களுக்கு கைட் பண்ணுவார், அழகாக கைட் பண்ணுவார், சொல்லித் தருவார். நீங்கள் என்ன செய்யணும், என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும், எங்கே போகணும், எல்லாமே சொல்லித் தருவார் பாருங்கள். இதுதான் பலமான ஒரு கிஃப்ட்டு கடவுள்கிட்டேருந்து கிடைக்கிறது. நீங்கள் கடவுளை முழுவதமாக புரிந்து கொண்டு, கடவுள் யார், விக்னேஸ்வர் யார், பரமாத்மா யாருன்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த கிஃப்ட்டு வேலை செய்ய தொடங்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன செஞ்சால் சக்ஸஸ் கிடைக்கும், என்ன செஞ்சால் தோல்வி கிடைக்கும், எல்லாமே தெரிஞ்சிடும். இவ்வளோ நன்மையும் விட்டுட்டு நம்ம இந்த உலகத்துலேயே மூழ்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனையே. என்டர்டெயின்மெண்ட் வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதுலேயே மூழ்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். என்னன்னு கேட்டால் இதான் சொல்லுவாங்க, பிரச்சனைங்க இருக்குங்க, அதெல்லாம் மறக்கிறதுக்காக பண்ணுறோம். நிறைய பேர் இந்த காமெடிலாம் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், நிறைய பிரச்சனை இருக்குங்க, எல்லாம் மறக்கிறதுக்காக கேட்டுருக்குறோம். பிரச்சனை அதிகமாகுங்க, நிச்சயமாக மறக்க மாட்டீங்க. ஏன்னா அது முடிஞ்ச உடனே திருப்பி பிரச்சனை தான் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய பேர் சினிமாவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா பிரச்சனை அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கிடையாது, திருப்பி அதிகமாகும். ஏன்னா அதை விட்டுட்டு திருப்பி இந்த உலகத்துக்கு தான் வரப்போகிறீங்க. அதே மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்டு வரோம் அப்படின்வாங்க. அங்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். அங்கே மட்டும்தான் நிம்மதியா? உங்களுக்கு நிரந்தரமாக வேண்டாமா? அதுவும் நினைக்கிறதில்ல, நிரந்தரமாக வேணும்னு நினைக்கிறதில்ல. அப்போ கோயிலில் போய்ட்டு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு நிம்மதியாக இருக்குது சாமி கும்பிட்டா அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கடவுளை வளர்த்திங்கன்னா, கடவுளுடைய சிந்தனைகளை வளர்த்திங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குற கடவுள் வருவார். எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாமே ஃப்யூச்சர் என்ன ஆகும், எது செஞ்சால் நல்லாயிருக்கும், எது செஞ்சால் நல்லா இருக்காது,
இது பாருங்கள், இதை மாதிரி நம்ம தெரியாதால் தான் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கணும் இல்லையா? நம்ம இது இது இங்கே இப்படி போனால் என்ன ஆகும்னு தெரியாமல் தான் நம்ம போய் மாட்டிகிட்ருக்கோம். அதனால் இனிமேல் வெளியே வந்துடலாம். கடவுள் நிச்சயமாக வெளியே கொண்டு வந்துடுவார். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் பிரச்சனைலாம் வெளியே கொண்டு வந்துடுவார். ஆனால் திருப்பி அங்கே போகாமல் பார்க்கணுமே. அதனால் நிச்சயமாக அங்கே போகாமல் பார்த்துங்க. உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எதிர்காலம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி உங்களை பாதுகாத்து நடக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள். எங்கே போனால் குழியில் விழுவோன்னு தெரிஞ்சுங்க. எங்கே போனால் நிம்மதியாக இருப்போன்னு தெரிஞ்சுங்க. இது எல்லாமே உள்ளே இருந்து பேசுகிற கடவுளை பாருங்கள். அந்த கடவுள் தான் உங்களுக்கு வேணும். சரியா? நிச்சயமாக உள்ளே இருந்து பேசுகிற அந்த கடவுள் வேணும். அது இல்லாமல் கடமைக்காக சடங்குக்காக பண்ணிவிட்டு திருப்பி அந்த உணர்வே இல்லாமல், கடவுள் பேசுகிற உணர்வே இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக கடவுளை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நிச்சயமாக கடவுளை பார்க்க விரும்புங்க. ஏன்னா கடவுளை பார்க்குறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கிறதுக்காக, உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக, உங்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கிறதா, எல்லாமே நல்லது நடக்கிறதுக்காக. இதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போங்க. வெற்றி வாழ்க்கை வாழுங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.